வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் இந்த காணொளியில் இந்த சிறு பையன் எப்படி ஜபிக்கிறான் என்று கவனித்தீர்களா? ஆலயத்தின் துதி ஆராதனையில் அவன் ஈடுபாட்டை பார்த்தீர்களா? அவன் துதியின் ஆழத்தை அவன் முகத்திலே பார்க்க முடிகிறதல்லவா? ஆராதனையில் எத்துகிறோம். நம் பிள்ளைகள் ஆராதனைகளில் எப்படி கலந்து கொள்கிறார்கள்? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளிலே அவன் நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்கிறது வேதம். இன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகின்றோம்? வேதாகமம் இதை மட்டும் கூறவில்லை. உங்களில் எவனாகிலும் இந்த சிறு பிள்ளையைப் போல் மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிது என்று சுட்டி காட்டுகிறது வேதாகமம். சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற பக்தி கூட நம்மிடம் இருப்பதில்லை. நம்மிடம் இருந்தால்தானே அந்த பக்தி நம் பிள்ளைகளிடம் செல்லும். நம் பிள்ளைகளுக்கு நாம் பக்தியை பயிற்றுவிக்க வேண்டுமானால் நாம் முதலில் பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆராதனையில் ஒழுங்காய் பங்கெடுக்க வேண்டும். தேவன் விரும்பும் பலி என்பது நம் ஆராதனைதான். அந்த ஆராதனைகளை அலட்சியப்படுத்தாமல் முழு மனதோடு இந்த சிறு பையனைப் போல ஆராதனையில் கலந்து கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.